கெனிஷா பாட்டு பாடின புது ஆல்பம் சாங் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஆனா ட்ரெண்டிங் ஆனதை தாண்டி அதுல பல விஷயங்கள் நடந்திருக்கு. பல பேர் லைக்ஸ் போட்டாலும் டிஸ்லைக்ஸ் தான் அதிகமா இருக்கு. இன்னும் அதுக்கு கெனிஷா என்ன பதில் சொல்லியிருக்காங்க, தன்னோட ஹேட்டர்ஸ்க்கு தனியா பதில் சொல்லி வச்சிருக்காங்க. இதுல வேற நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. சோ இப்படிலாம் கூட நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசிக்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பநாடாவில இருந்து. கெனிஷா அன்றும் இன்றும் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப அது வந்து பயங்கரமா வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா பல இன்ஃபுளுசர்ஸும் மீம் கிரியேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப வந்து கட்சி சேர அப்படிங்கிற ஒரு பாடலும் பாத்தீங்கன்னா வந்த பிறகு வந்து பெருசா ஒரு பெரிய வரவேற்பே இல்ல. அவங்களும் இதே மாதிரி சின்ன சின்ன மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட சொல்லி டான்ஸ் ஆட சொல்லி ஒரு பேர் ப்ரமோஷனா பண்ணி தான் பண்ணாங்க. சேம் தட் அதே மாதிரி அன்றும் இன்றும் பாடலும் அதே மாதிரி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ நிறைய இன்ஃபுளுசர்ஸ் மீம் கிரியேட்டர்ஸ் இதை பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாலும் அது கீழே வர கமெண்ட் செக்ஷன்ல எதுக்கு இவ்வளவு நடிக்க வைக்கிறீங்க, எதுக்கு இவளா பாடுறா, நல்லாவே இல்லை அப்படின்னு தனிப்பட்ட பர்சனல் ஹேட்டை வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலி பல பாடல்கள் எவ்வளவோ மோசமா வருது, அதுல கெனிஷா பாட்டு ஓரளவு நல்லா தான் இருக்கு, அதுக்கு இவ்வளவு ஹேட்டை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி 1-2 பேர் தான் வந்து சொல்றாங்க. இப்ப கெனிஷா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட ஸ்டோரியில வந்து ஒரு விஷயத்த போட்டிருக்கிறாங்க. என்னை யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஹேட் பண்ணுங்க, ஆனா நான் இருக்கிற மாதிரி தான் இருக்க போறேன், ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க.